மோகன் பாபு பற்றி நமக்கு நிறையா சொல்லலாம். ஒரு ஒரு அதிரடியான ஒரு சினிமா நடிகர். சமீபத்தில் குடும்ப பிரச்சனைக்காக பத்திரிகையாக அடித்தார், அவர் பையனை துப்பாக்கி தூக்கிட்டு போனார் அப்படின்னு சினிமா ஒரு நடிகை அடித்து ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அவர் படம் அவர் டைரக்டர் மட்டும் கிடையாது, ப்ரொடியூசர் எல்லாமே பண்ணுறாரு. அப்படி அவர் ஷூட்டிங் லேட்டாக வந்துச்சுன்னு சொல்லி ஒரு நடிகையை வந்து அவர் லேட்டாக வந்துட்டாங்க, நடிகையை வந்து அடித்தது வந்து ஒரு பெரிய விஷயமாக போச்சு. அந்த மாதிரி அவர் தடாலடியான ஒரு நடிகர். அவரை பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடுக்கு ஆந்திரா பார்டர் சித்தூரில் பிறந்தவர். ஆனால் அவர் படித்தது பூரா சென்னையில். ஒரு நல்லா தமிழ் தெரியும், ரஜினிகாந்தோடைய நெருங்கிய நண்பர், காலேஜ் மட்டும். அப்படிங்கும்போது அவர் ஒரு அடாவடியான ஒரு அதிரடியான ஒரு நடிகர். அவர் பேர் தான் இப்போ இதில் அடிபடுது. அவர் ஒரு 6 ஏக்கர் சௌந்தர்யாவுக்கு சொந்தமான இடம் இருந்தது, அது இவங்க கேட்டு ஃபோர்ஸ் பண்ணார், அவங்க கொடுக்கல. பட் அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த இடத்த இவர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ அதை வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸாக பயன்படுத்துகிறாரு. அந்த இடத்தை அவர்கிட்ட ரெக்கவரி பண்ணி நீங்கள் வந்து ரிட்டையர்டு மிலிட்ரி மேன்ஸ்க்கோ இல்லை ஏதோ ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கோ கொடுங்க. இது வந்து முழுக்க முழுக்க இந்த கொலைக்கு இந்த விபத்துக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. கம்ப்ளைண்டாகவும் கொடுத்துருக்காரு. ஓகே, இதுதான் இன்னைக்கு பார்த்தா ஒரு சோசியல் மீடியாவிலும் சரி மெயின் ஸ்ட்ரீம்லையும் ஒரு பெரிய ஒரு முடிஞ்சு போன விஷயம். 2004 இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து போன விஷயம் இப்போ பூதகரமாக திருப்பி கிளம்பியிருக்கு.